ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் பிரபுன்ற ஒரு விளையாண்ட கேம் தான் பார்க்க போறோம். இது வந்து chess.comல 10+0 ஃபார்மேட்ல விளையாண்டது. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E5, Knight F3, Knight C6, Bishop C4. இது வந்து இட்டாலியன் கேம்னு சொல்லுவாங்க. இப்ப H6 பிளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல Knight C3, Knight F6. ஸோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய நைட்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. சோ இது வந்து இட்டாலியன் கேம்லயே வந்து ஆன்டி ஃபிளைட் லீவர் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப D3 புஷ் பண்றாரு ஒயிட். இப்ப பிஷப் B4. இப்ப பிஷப் D2 ப்ளே பண்ணி அந்த டயகனலை பிளாக் பண்றாரு. இப்ப D6, H3, A6. சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய லாஸ்ட் 3 மூவ்ஸ்ல அவங்களுடைய கார்னர் பான்ஸை புஷ் பண்ணிருக்காங்க. இப்ப பிஷப் A5 ப்ளே பண்றாரு பிளாக். பிஷப் A5 அப்புறமா இந்த இடத்துல குயின் E2. சோ குயினை வந்து டெவலப் பண்றாரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து கேசல் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இப்ப பிளாக் வந்து கேசல் பண்ணாரு. இந்த இடத்துல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிரபு பாத்தீங்கன்னா குயின் சைட்ல கேசல் பண்றாரு. சோ குயின் சைட்ல கேசல் பண்றது இந்த இடத்துல பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் எனிவே கிங் சைட்லயும் கேசல் பண்ணிருக்கலாம். பட் அவர் வந்து குயின் சைட்ல கேசல் பண்றாரு. குயின் சைட்ல கேசல் பண்ணிட்டு இப்ப பிஷப் B6 பிளே பண்றாரு பிளாக். பிஷப் B6க்கு அப்புறமா இப்ப ரூக் D G1. சோ அவருடைய மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் சைட்ல கேசல் பண்ணிட்டு பிளாக் உடைய கிங் சைட வந்து அவருடைய ரூக்ஸ் அண்ட் இந்த பான்ஸ் எல்லாம் வச்சு இமீடியட்டா அட்டாக் பண்றதுக்கு தான் பிளான் பண்றாரு. இப்ப நைட் D4 புஷ் பண்றாரு பிளாக். இந்த இடத்துல நைட் D4 மூலமா குயின் அட்டாக்ல இருக்கு. சோ குயினை வந்து பேஸ் ரேங்க்கு கொண்டு வந்துடுறாரு. இப்ப பிஷப் E6. சோ லாஸ்ட் மைனர் பீஸ் இப்ப பிளாக் வந்து டெவலப் பண்றாரு. இப்ப பிஷப்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப திருப்பி நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப நைட் E2. இப்ப இந்த பான் அட்டாக்ல இருக்கு. சோ இந்த பானை டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப E5 பிளே பண்றாரு. இப்ப G4. சோ இப்ப பிரபு இந்த பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி பிளாக் உடைய கிங் சைட்ல அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. இந்த இடத்துல ஃபர்தரா G5 பிளே பண்ணா நம்ம வந்து நைட்டையும் பானையும் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளாக் வந்து நைட் H7 பிளே பண்றாரு. நைட் H7க்கு அப்புறமா இப்ப H4. சோ திருப்பி H4 புஷ் பண்ணி நெக்ஸ்ட் G5 பிளே பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்றாரு. இந்த இடத்துல திருப்பி என்ன நடக்குதுன்னா இப்ப C5 புஷ் பண்றாரு பிளாக். இப்ப G5 புஷ் பண்றாரு. சோ G5க்கு அப்புறமா இந்த பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேக்குறாரு. சோ இந்த பானை எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா பிளாக் உடைய கிங் சைடு வந்து ஓபன் ஆடும். சோ அதனால பிளாக் வந்து அவருடைய இந்த பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம ஃபர்தரா H5க்கு புஷ் பண்ணிக்கிறாரு. இப்ப பிரபு வந்து அவருடைய நைட்டை வந்து G3க்கு கொண்டு வராரு. ஆக்சுவலா இந்த நைட்டை G3க்கு கொண்டு வரதுக்கு பதிலா நம்ம ஃபர்தரா இந்த பானை வந்து G6க்கு புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணலாம். இப்ப நைட் F6 வந்ததுமே இந்த இடத்துல இப்ப நைட் G3 பிளே பண்ணிக்கலாம். இப்ப நைட் G3 பிளே பண்ணதுக்கு அப்புறமா நல்லா பாருங்க, இந்த பானை வந்து இந்த நைட் மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த G7 பானால இப்ப G6க்கு வர முடியாது. ஒயிட் உடைய பான் வந்து ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஃபர்தரா நம்மளுடைய இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பை தூக்கிட்டு போயிட்டு நம்ம G5ல போட்டு இந்த நைட்டை பின் பண்ணிட்டு இந்த பானையும் நம்ம வின் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இது பிளாக்கு தான் வந்து பேராபத்து. ஒயிட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ்ல இந்த கேம் வந்து சூப்பரா லீட் பண்ணிட்டு போகலாம். பட் எனிவே இந்த பொசிஷன்ல ஒயிட் வந்து டைரக்டாவே அவருடைய நைட்டை வந்து G3ல போட்டுட்டாரு. சோ எப்பவுமே நம்மளுடைய ஆப்பனண்ட்டை நம்ம அட்டாக் பண்ணும்போது நம்மளுடைய ஆப்பனண்ட்டுக்கு வந்து டிஃபென்ஸ்க்கு இருக்கிற பீசஸ் வந்து ப்ராப்பரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த அட்டாக்கை நோக்கி போகக்கூடாது. அதை விட இன்னொரு ஒரு பெட்டரான அட்டாக்கை நோக்கி போகணும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இந்த பானை புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நைட் G3 பிளே பண்ணியிருந்தா இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். எனிவே இந்த நைட் F6 வந்தாலுமே நம்ம பிஷப் தூக்கி இந்த G5ல போட்டுருக்கலாம். ஸோ இந்த நைட்டும் இந்த H5 பானை வந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்காது. இந்த நைட் வந்து பின்ல இருந்திருப்பாரு. பட் எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நைட் G3 பிளே பண்றாரு ஒயிட். ஸோ நைட் G3க்கு அப்புறமா இந்த பான் அட்டாக்ல இருக்கு இல்லையா? சோ அதனால இப்ப இந்த பானை புஷ் பண்ணிக்கிறாரு பிளாக். குயின் E2. இப்ப குயின் E8. சோ இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய குயினை வந்து சென்சிபிளா மூவ் பண்ணிருக்காரு. சோ குயின் E8 மூலமா குயினை நல்லா பாருங்க, இந்த டயகனல வந்து குயின் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயகனல பாத்தீங்கன்னா இப்ப ஒயிட் உடைய கிங் இருக்கிற இடத்துல ஒயிட்டுக்கு எந்த விதமான பெரிய ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. ஏன்னா ஒயிட் உடைய பீசஸ் எல்லாருமே வந்து பிளாக் உடைய கிங் சைடு அட்டாக் பண்றதுக்காக இந்த சைட்ல தான் இருக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம வந்து குயினை யூஸ் பண்ணி அழகா இந்த பான்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணலாம். இந்த இடத்துல பிரபு என்ன பண்றாருன்னா B4 பிளே பண்றாரு. சோ B4 பிளே பண்ணி அவருடைய கிங் இருக்கிற ஏரியாவை இன்னும் கொஞ்சம் வீக் பண்ணிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் குயினுக்கு வந்து ஃபியூச்சர்ல இந்த A4 ஸ்கொயர் வந்து ரொம்பவே சுலபமாயிடும். ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க B4 பிளே பண்றதுக்கு பதிலா கிங் எடுத்துட்டு வந்து உங்களுடைய B1 ஸ்கொயர்ல போட்டிருக்கணும். சோ கொஞ்சம் கிங்குக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கும். பட் எனிவே இப்ப B4 பிளே பண்றாரு. B4 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இமிடியேட்டா குயின் A4 பிளே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரூக் C8 பிளே பண்ணிருக்கலாம். ரூக் C8க்கு அப்புறமா இந்த ஃபைல் வந்து எப்படி இருந்தாலுமே பிளாக்கு ஓபன் ஆயிடும். சோ இந்த ரூக்கை வச்சு நம்ம இந்த C5ல சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்ப கிங்கோட பொசிஷன் வீக் ஆனதுனால நெக்ஸ்ட் நம்ம குயினையும் அழகா இந்த A4க்கு கொண்டு வந்துடலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ஒரு நல்ல அட்டாக்கை ஜெனரேட் பண்ணலாம். பட் எனிவே இந்த பொசிஷன்ல இப்ப என்ன நடக்குதுன்னா C takes B4, bishop takes B4. சோ இப்ப நான் சொன்ன மாதிரி பாருங்க, இந்த C5 வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய இந்த பிஷப் இப்ப C5ல போடுறாரு. இப்ப பிஷப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பிரபு என்ன பண்றாருன்னா குயின் D2 பிளே பண்றாரு.
சோ குயின் D2க்கு அப்புறமா பாருங்க இப்ப பிளாக் வந்து அழகா அவருடைய குயினை A4ல போடலாம். குயினை A4ல போட்டு இந்த பான் எல்லாம் புஷ் பண்ணிட்டு அவருடைய ரூக்கை வந்து B5ல கொண்டு வந்து ஒரு ஹெவியான அட்டாக் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஏ பானும் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே ஒயிட்டுக்கு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. அண்ட் இந்த சைட்ல பான் மெஜாரிட்டி பிளாக்கு நிறைய இருக்கிறதுனால பிளாக் உடைய அட்டாக் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். பட் இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் குயின் D2க்கு அப்புறமா இந்த ஒரு அட்டாக்கிங் சான்சஸ் பிளாக் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய பி பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. சோ பிளாக் என்ன பண்றாருன்னா சோ அவருடைய பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்ணிட்டு சோ பான் மெஜாரிட்டி மூலியமா ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு பாத்துருக்காரு. பட் எனிவே குயினை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இங்க போறது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ரூக் F1 பிளே பண்றாரு ஒயிட். சோ இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிளாக் என்ன பண்ணிருக்கலாம்னா அவருடைய இந்த சி பானை புஷ் பண்ணிருக்கலாம். சப்போஸ் இந்த பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழகா ரூக் F3 பிளே பண்ணிக்கலாம். ரூக் F3க்கு அப்புறமா இந்த ரூக் வந்து இந்த ஏ பானை ஐ பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. நீங்க ஃபர்தரா இந்த பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி A takes B5. இப்ப இந்த ரூக் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரூக் உடைய தேர்ட் ரேங்கும் ஓபன்ல இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் உடைய அட்டாக் வந்து ரொம்பவே ஈஸியா அமைஞ்சிரும். சோ பிளாக்கு வந்து நிறைய ஓபன் ஃபைல்ஸ் அண்ட் ஓபன் ரேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. சோ ஈஸியா பிளாக் வந்து இந்த இடத்துல இருந்து கேம் வந்து பினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். பட் எனிவே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன் பிளாக் வந்து சி பானை புஷ் பண்ணல, அவர் வந்து A5 பிளே பண்ணிருக்காரு. இப்ப நைட் E2 இந்த இடத்துல இப்ப B4 பிளே பண்றாரு பிளாக். B4க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து A4 புஷ் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க A4 பிளே பண்றதுக்கு பதிலா இந்த பானையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கலாம். இப்ப A takes B4க்கு அப்புறமா ஒரு பானையாவது நம்ம வந்து எடுத்திருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இந்த பானை டேக் பண்ணாம டைரக்டா இந்த பானை இங்க புஷ் பண்றதுனால இந்த பான் வந்து இப்ப ஃப்ரீயா போகுது பாருங்க. இந்த A4ல குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குயின் டேக்ஸ் A4. சோ டோட்டலா இந்த இடத்துல வந்து 5 கனெக்டட் பான்ஸ் இருக்காங்க, சென்டர் பானையும் சேர்த்து. சோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ஒரு பான் மெஜாரிட்டி இருக்கு பிளாக்குக்கு. இப்ப ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய குயினை சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு குயின் D1 பிளே பண்றாரு. இப்ப B3 புஷ் பண்றாரு. சோ அவருடைய பானை வந்து ஃபர்தரா பிளாக் இப்ப அட்வான்ஸ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப C takes B3. இப்ப குயின் டேக்ஸ் B3 செக். இந்த இடத்துல ஆக்சுவலா குயினை வச்சு நம்ம பிளாக் பண்ணிருக்கலாம். பட் குயினை வச்சு பிளாக் பண்ணாம அவருடைய கிங்க வந்து இந்த இடத்துல சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போலாம்னு சொல்லிட்டு கொண்டு போறாரு. பட் எனிவே இந்த இடத்துல குயின் B1 செக் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே டெட்லியா இருக்கும். குயின் B1 செக். இப்ப நீங்க குயின் D1 வச்சு பிளாக் பண்ணாலுமே சோ இந்த இடத்துல குயின் B4 செக் வரும். திருப்பி குயினை நீங்க குறுக்குல போட்டாலுமே இந்த இடத்துல சிம்பிளா A4 பிளே பண்ணிக்கலாம். நீங்க என்னதான் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே திருப்பி இந்த இடத்துல பான் டேக்ஸ் குயின். இப்ப இந்த ரெண்டு பாஸ் பண்ண தடுக்கிறதுக்கு எந்த விதமான பான்ஸுமே கிடையாது ஒயிட் கிட்ட. சோ இதுல இருந்து ஈஸி வின் தான் பிளாக்கு. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்ல பிளாக்கு இந்த பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பானும் இருக்கு. பட் எனிவே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய இந்த ஏ பானை திருப்பி ஃபர்தரா புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒயிட் என்ன பண்றாருன்னா இந்த எஃப் பான் புஷ் பண்ணதான் கிங்குக்கு இங்க ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து F4 பிளே பண்றாரு. F4க்கு அப்புறமா இப்ப A3, இப்ப கிங் F2. இப்ப பாருங்க இந்த பொசிஷன்ல இந்த ரெண்டு ரூக்கும் வந்து இந்த பானை வந்து தடுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த பானை வந்து ஆல்ரெடி பிளாக் உடைய இந்த ரூக் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா A2 பிளே பண்றாரு. A2க்கு அப்புறமா இப்ப கிங் வந்து G2 வராரு. ரூக் FB8. சோ இப்ப பிளாக் உடைய ஹெவி பீசஸ் எல்லாருமே பாருங்க இந்த பானுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ஈஸியா கேமை வந்து பினிஷ் பண்ணிடலாம். இப்ப F takes C5, ரூக் F8. இந்த இடத்துல ரூக் வந்து இமீடியட்டா F8க்கு ஸ்விங் ஆயிட்டாரு. இந்த ஃபைல் ஓபன் ஆனதுனால இந்த ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு இப்ப ரெடியா இருக்காரு. பட் என்னதான் இந்த ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனாலுமே பிளாக்கு தான் பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ். இப்ப ஒயிட் இந்த இடத்துல நைட் வச்சு பிளாக் பண்றாரு. இந்த ரூக் எக்ஸ்சேஞ்ச் அலோ பண்ணாம இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா கிங் G7. இப்ப இந்த இடத்துல பிரபு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இந்த நைட்டை வந்து சப்போஸ் பிளாக் வந்து கேப்சர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குயினை வச்சுதான் திருப்பி ரீகேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ரூக்கை வச்சு உங்களால ரீகேப்சர் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ரூக்குமே வந்து இந்த பானை வந்து ப்ரமோட் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த குயின் வந்து இந்த நைட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல குயினை தூக்கிட்டு போயிட்டு E2ல போட்டுட்டாரு. குயின் E2க்கு அப்புறமா இந்த குயின் எந்த விதத்திலுமே இந்த நைட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணல. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ரூக் டெக்ஸ் நைட்டு. இப்ப ரூக் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இந்த பானை வந்து பிளாக் ப்ரமோட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இந்த குயினை கேப்சர் பண்ணாலுமே இப்ப ஃபைனலா பிளாக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கும். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து டைரக்டாவே ரூக் டெக்ஸ் நைட் பிளே பண்ணல. பிளாக் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய பானை வந்து குயினா ப்ரமோட் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் டெக்ஸ் குயின், ரூக் டெக்ஸ் ரூக்கு, இப்ப ரூக் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இப்ப ரூக் டெக்ஸ் நைட். சோ எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே இப்ப பிளாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. சோ இந்த பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பிளாக் வந்து கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம். இப்ப ரூக் A7 செக் வருது. கிங்கால வந்து ஃபர்தரா 6 ரேங்க்குலாம் வர முடியாது. ஏன்னா 6 ரேங்க்ல ஒயிட்டோடைய பான்ஸ்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிங் வந்து பேஸ் ரேங்க்குக்கு போறாரு. கிங் G8. இப்ப கிங் G3 பிளே பண்றாரு ஒயிட். இப்ப ரூக் G4 செக் வருது. சோ ரூக் G4 செக்குக்கு அப்புறமா இப்ப திருப்பி கிங் வந்து ஃபர்தரா H3 வராரு. கிங் H3 வந்ததுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல ஃபைனலா பிளாக் வந்து ஒரு பிளண்டர் பண்றாரு. சோ ஒயிட்டும் பிளண்டர் பண்ணாரு, பிளாக்கும் இப்ப ஒரு பிளண்டர் பண்றாரு. ஃபைனல் பிளண்டர் தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு லூசிங் மூவ்னு சொல்லுவோம். சோ ஒயிட் பண்ண பிளண்டரையும் தாண்டி பிளாக் அதுக்கப்புறமா ஒரு பிளண்டர் பண்ணிருக்கிறதுனால இந்த இடத்துல இப்ப
ஒயிட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் இந்த பிளண்டருக்கு அப்புறமா. இந்த பிளண்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் B8 ப்ளே பண்றாரு. சோ பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா குயின் B8 ப்ளே பண்ணி இந்த ரூக்க வந்து அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு குயின் B8 ப்ளே பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இப்ப ஒயிட்டுக்கு வின்னிங் மூவ் என்னன்றதை நீங்க வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. இந்த இடத்துல ஒயிட்டுடைய வின்னிங் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய குயின் எடுத்துட்டு போயிட்டு A2ல போடணும். சோ இந்த மூவ் கரெக்டா பிரபு வந்து ஃபைன் பண்ணிட்டாரு. சோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்து பிளாக் வந்து கம்ப்ளீட்டா கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ இந்த செக்குக்கு அப்புறமா கிங் F8 வந்தா குயின் F7 பாத்தீங்கன்னா செக்மேட். அப்படி இல்லையா கிங் வந்து H8 வந்தா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரூக் A8 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் A8 ப்ளே பண்ணி பிளாக் உடைய குயினை வந்து வின் பண்ணிக்கலாம். உங்க ஆப்போனன்ட் தப்பு பண்றது முக்கியம் கிடையாதுங்க. அந்த தப்பை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த தப்பை தாண்டி நீங்க இன்னொரு ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த தப்பு தான் பாத்தீங்கன்னா ஹைலைட்டா பேசப்படுவாங்க. அந்த தப்பை உங்க ஆப்போனன்ட் கரெக்டா கணிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்க ஆப்போனன்ட் தப்பு பண்ண மாட்டாரு. அந்த தப்பை நோக்கி தான் உங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த கேமை வந்து வின் பண்ண பாப்பாரு. சோ ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா பிளாக் தான் வந்து வின் பண்ற மாதிரி இருந்தாரு. ஃபைனலா பிளாக் ஒரு தப்பு பண்ணதுனால அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிரபு பாத்தீங்கன்னா கரெக்டா கேட்ச் பண்ணி ஃபைனலான ஒரு வின்னிங் மூவ் ப்ளே பண்ணி கேமையே வந்து ஸ்டைலிஷா ஃபினிஷ் பண்ணிருக்காரு. சோ இந்த ஒரு கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.